Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பெரியார் எப்போதும் ஒடுக்கப்படுபவர்களின் பக்கம் நின்று போராடுபவர். ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாடை அடக்கி ஆள்கிறது என்றால் அந்த சிறிய நாடின் பக்கம் நின்று போராடுபவர். அந்த சிறிய நாடு தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியை அடக்கி ஆள்கிறது, ஒடுக்குகிறது என்றால் அந்த ஒடுக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் பக்கம் நின்று போராடுபவர் பெரியார். யார் நசுக்கப்படுகிறார்களோ, யார் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாருடைய உரிமை பறிக்கப்படுகிறதோ அவர்களின் பக்கம் நின்று போராடக்கூடியவர் பெரியார். பெரியார் யார் பக்கம் நின்று போராடுகிறார் என்று படிப்படியாக சொல்லி வரும் பொழுது, ஒரு ஊரில் ஒரு பெரிய சாதி சமூகம் இருக்கிறது, ஒரு சிறிய சாதி சமூகம் இருக்கிறது என்றால் அந்த பெரிய சாதி சமூகம் சிறிய சாதி சமூகத்தை ஒடுக்குகிறது என்றால் அந்த ஒடுக்கப்படும் மக்கள் பக்கம் நின்று போராடுவார். அந்த ஒடுக்கப்படும் மக்களில், அந்த ஒடுக்கப்பட்ட சாதியில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் அந்த கணவன் தனது மனைவியை ஒடுக்குகிறான், கொடுமைப்படுத்துகிறான், அந்த மனைவியின் உரிமைகளை பறிக்கிறான் என்றால் அந்த பெண்ணின் பக்கம் நின்று போராடுபவர் தான் பெரியார். இப்படிதான் பெரியாரை சொல்ல முடியும். பெண்களின் பார்வையில் பெரியார் எப்படி என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள் அமெரிக்க பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் கனிமொழி அவர்கள், அமெரிக்க பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் தாமரை வில்கின்சன் அவர்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தின் பொதுச் செயலாளர் சுமதி அவர்கள். விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்போம். வணக்கம். ஆஸ்திரேலிய பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தின் பொதுச்செயலாளர் சுமதி அவங்கள்ட்ட நம்ம ஆரம்பிப்போம். நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்தாலும் இப்போ அயல்நாடுகளில் போய் பணியில் இருக்கீங்க. பெண்கள் பார்வையில் பெரியார் இப்படி பார்க்குறீங்க. அயல்நாடுகளில் போனாலும் பெரியார் தேவைப்படுகிறாரா? அது ஒன்று. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பெரியார் இங்கே உள்ள பெண்களுக்கு மட்டும் போராடினார் என்று வைத்துக் கொள்ளலாமா, இல்லை உலகம் முழுவதும் உள்ள பெண்களுக்காக போராடினார் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாமா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் பெரியார சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். ஆனா பெரியாருடைய சிந்தனைகளோ நூல்களோ நான் படிச்சதில்லை. அப்ப பெரியார் எனக்கு எப்படி தெரிஞ்சாருன்னா, ஒரு வயதான கிழவரா வெள்ளை தாடி வச்சுட்டு கண்ணாடி போட்டு கையில தடி வச்ச ஒரு உருவமா தான் தெரிஞ்சாரு. பெரியாரை படித்ததுக்கு அப்புறம், பெரியாரை நான் உள்வாங்கினதுக்கு அப்புறம் பெரியாருடைய உருவம் எனக்கு மறைஞ்சிருச்சு. அப்ப பெரியார் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், ஒரு சிந்தனை. அப்ப நான் பெரியார் வழியில நடக்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்ன தத்துவத்தையும் அவர் சொன்ன சிந்தனையும் என் மனசுக்குள்ள உள் வாங்கிக்கிட்டு நான் நடக்கிறேன். நான் பெரியாரை ஒரு தத்துவமாகவும் ஒரு சிந்தனையுமாகவும் தான் பார்க்கிறேன். ஒரு ஆணாக இருந்துட்டு பெண்ணுக்காக போராடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதை பெரியார் மட்டும்தான் அப்படி செய்தார்னு சொல்ல முடியாது. நிறைய ஆண்கள் பெண் உரிமைக்காக போராடி இருக்காங்க. ஆனா தன்னை ஒரு பெண்ணாகவே சித்தரித்து கொண்டு சிந்தித்த ஒரே ஆண் அப்படின்னா அது பெரியார். உலகம் முழுவதிலுமே பார்த்தா கூடயும் அது பெரியார் தான் முன்னோடியா இருக்கிறார். அந்த வகையில பெண்களுக்கு எப்பவுமே பெரியார் தான் முன்னோடி. நான் முதல் முறையா ஒரு கம்பெனில பணிக்கு சேர்ந்த போது அவங்க ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க. என்ன பாலிசி அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல 50% பேர் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு. இது 2020 அப்பயே 50% பெண்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு நாட்டுல நான் வாழ்றேன் அப்படின்னா அங்க பெண்கள் எந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கறத அந்த ஒரு பாலிசில இருந்தே புரிஞ்சுக்கலாம். பெண்களுக்காக பேசினாரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே தமிழ் பெண்கள் அப்படின்னோ இல்ல இந்திய நாட்டு பெண்கள் அப்படின்னோ சொல்லல. இந்திய பெண்கள் இப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு வேணா சொல்லியிருக்காரே தவிர இந்திய பெண்களுக்கு அல்லது தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த சுதந்திரம் வேணும்னு எங்கேயுமே சொல்லல. பெண்கள் அப்படின்னு தான் பொதுவாகவே குறிப்பிடுறாரு. அவரு குறிப்பிட்ட அனைத்து பெண் ஒடுக்குமுறைகளும் உலகெங்கிலும் கடைபிடிக்கப்படுற, மேபி அந்த அளவுகோல் வேணா கொஞ்சம் கம்மியாவோ இல்லை அதிகமாவோ இருக்கலாமே தவிர அவர் குறிப்பிட்ட அத்தனை ஒடுக்குமுறைகளும் அனைத்து ஆண்களாலும் அனைத்து நாட்டு ஆண்களாலும் கடைபிடிக்கப்பட்டு இன்னுமுமே கூட கடைபிடிக்கப்படுறது. அப்படிங்கும் போது பெரியார் உலகெங்கிலும் இருக்கிற பெண்களுக்கு தேவையாக தான் இருக்கிறார். கனிமொழி மேடம், திருமணம் என்பது கிரிமினல் குற்றம் என்று பெரியார் சொன்னாரு அப்படின்லாம் சொல்றாங்க, அதை விமர்சிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்க? இல்ல, பெரியார் திருமணம் என்பது கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது நிறைய பேருக்கு அதுல உண்மையா சொன்னாரா அப்படின்ற கூட ஒரு ஐயம் இருக்கலாம். கண்டிப்பா சொன்னார்.
குறிப்பா நான் அந்த குறிப்பு கூட எடுத்து வச்சிருக்கேன். அழியட்டும் பெண்மை அப்படின்னு காட்டாறு வெளியீடு. அதுல திருமண அமைப்பை சட்டப்படி குற்றமாக்க வேண்டும் அப்படின்ற தலைப்புல 1969 தஞ்சை திருமண விழாவில் ஐயா உரையாற்றி இருக்கிறாரு. அது வந்து விடுதலையில வந்திருக்கு பின்னால. இதுல வந்து ரொம்ப இயல்பா பார்க்கணும்னா நம்முடைய திருமண முறை, குறிப்பா தமிழர்களுடைய திருமண முறை அப்படின்றது ஆரிய பண்பாட்டை தான் நாம பெருசா கடைபிடிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தமிழர்களுக்கான ஒரு திருமண அமைப்புன்றதே கிடையாது. இலக்கியங்கள்ல களவொழுக்கம் கற்பொழுக்கம் இதுதான் இருந்தது. அந்த திருமணம் பற்றி ஒரு சில செய்திகள் வரும் அப்படின்னா கூட அந்த அகநானூறு பாடல்கள்ல அந்த திருமண முறை பற்றி இருக்கு. சும்மா விளக்கேத்தி வைக்கிறது, பெண்கள் குளவி சத்தம் இடுறது, இவ்வளவுதான் இருக்கே தவிர்த்து இன்னைக்கு இவங்க வந்து அருந்ததி பாக்குறது, இந்த நட்சத்திரத்தை பாக்குறது, மெட்டி போடுறது, இந்த சடங்கெல்லாம் அகநானூற்றுல கூட இல்ல. நீங்க இன்னைக்கும் திருமணங்கள்ல பார்க்கலாம். சூத்திரர்களுக்கு வந்து அந்த பூணூல் போட்டு தான் திருமணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது, திருமணம் பண்ற உரிமை அந்த ஆணுக்கு கிடையாது. அப்போ அதை வந்து கொஞ்ச நேரம் அந்த பூணூல் போட்டு உனக்கு திருமணம் பண்ற உரிமை இருக்கு அப்படின்னு கொண்டு வந்த அந்த இழிவெல்லாம் போக்கணும் அப்படின்னு சுயமரியாதை திருமண முறை கொண்டு வராரு. இன்னொரு இடத்துல பெண் வந்து இந்த தாலி கட்டுறது, அது வந்து பெண்ணை அடிமையாக்குது. இவள் இன்னாருடைய மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் இன்னாருடைய கணவன் அப்படின்றதுக்கு எந்த அடையாளமுமே இல்லையே. அப்ப இது வந்து ஒரு எஜமான் அடிமை முறையை வலியுறுத்துகிறது அப்படின்னு தான் அந்த சுயமரியாதை திருமணங்கள்ல பேசுறாரு. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு வராரு. அதே ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கும் பொழுதுதான் திருமணம் என்பது கிரிமினல் குற்றமாக்கப்பட வேண்டும்னு ஐயா சொல்றார். அது என்னதான் நீங்க சுயமரியாதை திருமணம் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி பண்ணாலும் பெண் விடுதலை அப்படின்றது எந்த திருமணம் செய்து கொண்டாலும் நடக்கல. இங்கேயும் வந்து தாலி கட்டாம பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அதே குழந்தை பேரு இருக்குது. பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போகணும்ன்றது இன்னைய வரைக்கும் இருக்கு. அங்கேயும் போய் சாமான் துளைக்கிறது, துணி துவைக்கிறது, பிள்ளைங்களை பாக்குறது, இதுதான் இன்னைக்கு. அந்த திருமண விஷயத்துல மந்திரம் சொல்றாங்கல்ல, அது வந்து ஆபாசம் பாக்குறீங்களா? அது என்ன, அது ஒரு விமர்சனம் இருக்கு. அது வந்து அந்த திருமண மந்திரத்தை வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது சொல்லக்கூடிய அந்த செய்தி, பெண் வந்து உனக்கு மனைவி ஆவதற்கு முன்னர் இவனுக்கு மனைவியாக இருந்தா அந்த கடவுள் பேரு இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த உனக்கு இப்ப வந்து அவ மனைவி ஆகிறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசையில வரும். அதுதான் அங்க இழிவு அப்படின்றத வந்து பல மேடைகள்ல பெரியாரே எடுத்து காட்டி இருக்கிறாரு. அவங்க சொல்றது வந்து இறைவனுடைய அருள் கிடைக்குதுங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. மந்திரங்களே அதுதானே, நீங்க சொல்ற மாதிரி பொருள் இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்களே. இல்ல, அது வந்து அப்போ அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த அருள் கிடைக்கணுமா? ஏன்னா அந்த மந்திரத்துல பெண்ணை மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. அருள் கிடைக்கணும்னா மணமக்கள் 2 பேருக்கும் அருள், தர்க்க ரீதியா நான் சொல்றேன், பெரியார் வழியிலே. ஏன்னா ஐயா வந்து தர்க்க ரீதியா தான் ஆர்குமெண்ட் பண்ணுவாரு. அருள் கிடைக்கணும்னா மணமக்களுக்கு அருள் கிடைக்கட்டும், நீங்க 2 பேரும் இவங்க வந்து உங்களை வாழ்த்துவாங்க, அவங்க இவங்களை வாழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதற்கு குறிப்பிட்டு பெண்ணை மட்டும் சொல்லிட்டு அது வந்து வாழ்த்துதல்னு ஏன் சொல்றீங்க? அது ஐயா பேசின காலத்திலேயே யாரும் அதுக்கு மறுப்பு சொல்லலையே. அவர் ஆதாரபூர்வமா எடுத்து இந்த மந்திரத்துல இப்படி இருக்கு, இதற்கு இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. தாமரை மேடம், உங்கள்கிட்ட தான், நீங்க எப்படி பெரியாரை பாக்குறீங்க? நீங்க அயல்நாட்டுல இருந்தாலும் இன்னும் பெரியார் தேவைப்படுகிறாரா? நீங்க உங்களுடைய பார்வையில் பெரியார் எப்படி? பெரியாரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் வகுப்புல தான் நான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல நிறைய பெரியார் புத்தகங்கள் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பொழுது போகல அப்படின்னா அங்க இருந்த அந்த திராவிடர் கழகம் வெளியிட்ட புத்தகங்கள் தான் என்னோட மிகப்பெரிய ஒரு தோழியா இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். புத்தகங்கள், அந்த பெரியாரோட புத்தகங்கள் நான் ஃபர்ஸ்ட் படிச்ச போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த புராண கதைகள் இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு சில கேள்விகள் மனசுல எழும். சில விஷயங்கள்லாம் வந்து இது நல்லவன்னு சொல்ற ஒரு ஆள் வந்து கெட்டது செய்யறான், ஆனா கெட்டது செய்யறவன வந்து நல்லவன்னு சொல்றாங்களே இந்த புராணங்கள்ல அப்படின்னு அந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஆனா நம்ம அதை கேட்க மாட்டோம். பட் ஆனா பெரியாரோட புத்தகங்கள் நான் படிக்க ஆரம்பிச்ச போது அவர் அதே கேள்விதான் சொல்லி அந்த புராணங்களை வந்து அவர் வந்து எவ்வளோ அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு விஷயங்கள் இந்த புராணங்கள் சொல்லுது அப்படின்றத அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகக்னிஷனா இருந்துச்சு. அப்போதுதான் நானும் வந்து பெண்ணியன் அடிமையானாள் அந்த புத்தகமும் படிச்சேன்.
ஸோ அது படிச்ச போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனா எனக்கு தோணுச்சு. பெரியார் குறித்து இங்கு கருத்து தெரிவிச்சாங்கல்ல, பெரியாருக்கு எதிரானவர்கள் இங்க பேசும்பொழுது அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. தாலியை அறுத்தெறிய சொன்னார் பெரியார். அப்போ எல்லாரும் நீங்கள் அறுத்தெறிஞ்சிங்க, மேடை போட்டு அதெல்லாம் செஞ்சீங்க. கர்ப்பப்பையை அறுத்தறின்னு சொல்லும் பொழுது அதை ஏன் செய்யலை? குறிப்பாக சில பேர்களை சொல்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். கனிமொழி அதை செஞ்சாங்களா, அருள்மொழி செஞ்சாங்களா, சுந்தரவல்லி அதை செஞ்சாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஐ திங்க் திராவிடர் கழகத்தோட மதிவதனி ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் தலைவரா கொண்டாடுற பிரபாகரன் புலிகள் வழியில அவரும் சயனைடு சாப்பிட்டாரா? அவர் நாம் தமிழர் தம்பிகள்லாம் சயனைட் குப்பியோட அலையறாங்களா? அந்த மாதிரிதான். அதாவது பெரியாரோட பார்வை என்னன்னா, அந்த புத்தகங்கள் நீ அந்த புத்தகத்தை படிக்கும் போது அவர் லாஜிக்கலா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு போயிட்டே இருப்பாரு. அதாவது பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குழந்தை பெறுதல், அப்புறம் குழந்தைகளை பேணுதல். அதுவும் முக்கியமா பெரியாரோட காலகட்டத்துல பெண்களுக்கு எவ்வளவு குழந்தைகள், ஒரு பெண் ஒரு கிட்டத்தட்ட 10 குழந்தைகளை பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணோட உடல் நலம், மனநலம் எல்லாம் பாதிக்கப்படுது. அந்த பெண் ஒரு என்ன சொல்றது, அந்த குடும்பத்தில் ஒரு வேலைக்காரியாகவும் தாதியாகவும் மாறிவிடுகிறாள். சோ அததான் அந்த கோபத்தின் காரணமா தான் அவர் சொல்றாரு, இந்த கர்ப்பத்தடை அல்லது எப்படியாவது இந்த குழந்தை பெறுதலை நிறுத்தணும். அதை நிறுத்தினாதான் பெண்களுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட். அந்த பாயிண்ட் அதுதான். சோ அதுதான் அது அவர் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு புரியும் அவர் ஏன் அதை சொல்றாரு அப்படின்னு. அந்த ரேடிக்கலா ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படி சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு ஷாக் வரும். அது நம்ம யோசிப்போம், இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். சோ இது ஜஸ்ட் ஒரு கோட்டை எடுத்து இவர் இப்படி சொன்னாரு நீ ஏன் இப்படி பண்ணல அப்படின்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. பட் ஆனா அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஃபுல்லா படிச்சீங்கன்னா, அவர் பெண்களை அடிமைப்படுத்தும் இந்த குடும்ப முறையில் முக்கியமான ஒரு அடிமைத்தனம் என்னன்னா குழந்தைகளை பேணுதல். அதாவது முக்கியமா முக்காவாசி நேரம் அந்த குழந்தையை பராமரிக்கிறது அந்த பெண்ணோட பொறுப்புலதான் இருக்கு. சோ இப்போ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் டெல் திஸ். இப்ப நம்ம பெரியாரை பத்தி பேசுறோம், பட் ஆனா நான் இதை கோட் பண்ண விரும்புறேன். இப்போ நோபல் பரிசு வாங்கின கோல்டன் அப்படிங்கிறவங்க தென்கொரியாவின் பாப்புலேஷன் கிரைசிஸ், அதாவது மக்கள் தொகை கிரைசிஸ் இருக்கு அவங்களுக்கு, ரொம்ப குறைவான மக்கள் தொகை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது அதாவது இந்த மாடர்ன் டைம்லயும் இந்த என்ன பண்றாங்கன்னா முக்காவாசி குழந்தை பராமரிப்பு என்பது வீட்டு பராமரிப்பும் குழந்தை பராமரிப்பும் பெண்கள் கிட்டேயே இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம் தென்கொரியாவின் மக்கள் தொகை குறைவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது இப்ப லேட்டஸ்டா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குழந்தை பெறுதல் அப்படிங்கிறது அதுவே நம்மளோட உடல் நலத்தை பல விதங்கள்ல பாதிக்கும், மனநலத்தையும் பல விதங்கள்ல பாதிக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்ணின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது பெரியார் எந்த பார்வையில இருந்து சொல்லியிருக்காரு, ஒரு பெண்ணோட பார்வையில இருந்து அவர் அதை சொல்றாரு. அது ஒரு ஆணா அவர் சொல்லல, ஒரு பெண்ணா உணர்ந்து அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சுமதி மேடம், இப்போ அவர் பெண் விடுதலைக்காக பெரியார் தான் போராடினார், எல்லாத்துக்கும் பெரியார் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? வேற யாருமே போராடலையா? ஏன் ஔவையார்லாம் வரலையா? அதே போல் எத்தனோ உதாரணங்களை சொல்ல முடியும். ஏன் பெரியாரை சொல்லி ஒரு தனி மனிதனை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குரல் வருதுல்ல? இல்ல, அந்த கருத்துல நான் உடன்படுறேன். பெரியாரை தவிர நிறைய பேர் போராடிருக்காங்க. ஆனா பெரியாருக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஒண்ணு, வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த இந்த இதை வைக்கிறாங்களா, இந்த கூட்டுற வைக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் யாரெல்லாம் பெண்களுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க.
அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு அவங்க குறிப்பிடுற ஒவ்வொரு பேரையும் எடுத்துக்கிட்டு அவங்க எந்த விஷயத்துல பெண்ணுக்காக போராடி இருக்காங்கன்னு கேளுங்க. ஒண்ணு வந்து இந்த சதியை ஒழிக்கணும் போராடி இருக்கலாம், இல்லைன்னா பெண்கள் வந்து விதவை பெண்கள் மறுமணம் செய்யணுங்கிறதுக்காக போராடி இருக்கலாம், அல்லது வந்து குழந்தை திருமணங்கள் வந்து தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராடி இருக்கலாம், அல்லது வந்து கவிதைகள் எழுதியிருக்கலாம், கட்டுரைகள் எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி குறிப்பிட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கு ஒவ்வொருத்தங்க போராடி இருப்பாங்க. ஆனா பெண் அப்படிங்கிற ஒரு பெண் விடுதலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கிறது வந்து பெரியார் மட்டும்தான். அவங்கெல்லாம் பார்ப்பாட்டா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதுக்கு போராடி இருக்காங்க. பெரியார் வந்து ஒரு பெண்ணாகவே தன்னை ஒரு பெண் எப்படி சிந்திப்பாலோ, ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் தடைக்கல்லா இருக்கோ அதை வந்து முழுமையான ஒரு கோட்பாடா கொடுத்தது வந்து பெரியார் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது இப்ப வந்து மத்த போராளிகள் பெண்ணிய போராளிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப இந்த குழந்தைகளே எடுத்துக்கோங்களேன், நிறைய குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த போராளி வந்து குழந்தை பெத்துக்கிறது வந்து ஒரு பெண்ணோட முன்னேற்றத்திற்கும் பெண்ணுடைய சுதந்திரத்துக்கும் தடையாக இருக்கு, அதனால அந்த குழந்தைய பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் உன்னுடைய உரிமை அப்படின்னு எந்த பெண்ணிய போராளி சொல்லியிருக்காங்க? ஆண்களை விட்டுருங்க, எந்த பெண் போராளி பெண்களுக்காக போராடி எந்த பெண் போராளி அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இவங்க சொல்ற எந்த ஆண் பெண்ணிய விடுதலைக்காக போராடிய ஆண் இது போல போராடி இருக்காருன்னு அவங்கதான் சொல்லணும். அந்த விதத்துல பார்த்தா பெண்களே சொல்ல கூச்சப்படுற அல்லது தயக்கப்படுற விஷயங்களை உடைத்து எறிந்து ஒரு பெண்ணாக சிந்தித்தவர் வந்து பெரியார் ஒருத்தர் தான். அப்ப நாங்க வந்து பெரியாரை தான் முன்னோடியா எடுத்துக்கிறோம். கனிமொழி மேடம், சீமான் பேசுறத பார்த்துருப்பீங்க. நான் அவங்கள்ட்ட தாமரை மேடத்திட்ட வச்ச அந்த வினாதான் அவங்கள்ட்டையும் சீமான் பேசுவதை பார்த்துருப்பீங்க. தாலி அறுத்து போடுறீங்க, கர்ப்பப்பை அறுத்து வீச வேண்டியதானே, அவ்வளோ பெரியார்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சு கிழிச்சார் பெரியார் மண்ணில் போய் பாருங்க, பெரியாரே எனக்கு மண்ணு தான் அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசினார் சீமான். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமான் பேசுறதெல்லாம் வந்து நான் ரொம்ப பாக்குறது கிடையாது 10 வருஷமாவே. ஆனா இந்த பிரச்சனை நடக்கும்போது தோழர்கள் அனுப்பி அதை வந்து பார்க்க சொன்னாங்க. தாமரை ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு உணர்ச்சியே இல்லாத ஒரு சமூகம் இந்த சமூகம், தமிழ் சமூகம். ஐயா வந்து பேசும்பொழுது நம்ம கிட்ட சுயமரியாதைனா என்னன்னு தெரியாது. கோயில்ல வந்து 10 அடி தூரம் நின்னா கூட அது வந்து நமக்கு விதிக்கப்பட்ட விதின்னு நின்று இருந்த ஒரு சமூகம். அதுல பெண் உரிமைன்றது இன்னும் ரொம்ப மோசம். ஐயா நிறைய இடங்கள்ல சொல்வாரு, எப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் இது என்னுடைய விதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுதான் எங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை அப்படின்னு ஒடுக்கப்பட்டவங்க அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கிறாங்களோ, அதே போல பெண்கள் இப்படிதான் நாம இருக்கணும், வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், இத்தனை குழந்தை பெத்துக்கிட்டு நம்ம பாட்டுன்னு அப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு சமூகத்துக்கிட்ட வந்து அவர் பேசுறாரு. அப்ப ஐயா பேசும்பொழுது அவையார் பேசி இருக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மற்ற பெண் எழுத்தாளர்கள் யாராவது பேசி இருக்கலாம். ஆனா ஐயா மாதிரி அது வந்து நம்ம உள்ளத்தை தட்டி எழுப்புச்சா அப்படின்றதுதான் கேள்வி. முதல்ல ஔவையார் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பேசல. நம்ம ஔவையார் பத்தி பேசும்போது ஔவையார் வந்து வெளியில வரலையான்னு கேக்குறாரு அவங்க. ஔவையார் வந்து ஏன்னா ஔவையார்னு சொல்லும் பொழுது கவிஞர் இன்குலாப் எழுதின ஔவைன்ற ஒரு நாடகம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. 6 ஔவையார சொல்றாரு. இவர் எந்த ஔவையார சொல்றாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சு சங்ககால ஔவையார் மட்டும்தான் அதியமானோட தோழியா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த நெல்லிக்கனி கொடுத்ததெல்லாம் அது சங்ககால ஔவையார். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மற்ற ஔவையார்லாம் இந்த பிள்ளையார் தூதி எழுதுறது, அற இலக்கியம் பாடுறதுலாம் வேற ஔவையார். அவங்கள வந்து நீங்க பெண்ணுரிமை பேசினதாவே எடுத்துக்க முடியாது. சங்ககால ஔவையார் வேணா, அப்ப சங்ககாலம்ன்றது 1500 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு ஓரளவுக்கு பெண்ணுரிமை இருந்தது, அது கூட இன்னைக்கு இல்லைன்றதுதான் பெரியார் வந்து பேசும்பொழுது பேசுறாரு. இப்ப ஔவையாரை கோட் பண்றவங்க இதையும் கோட் பண்ணணும், எத்தனை ஔவையார் இருந்தாங்க தமிழறிஞர்கள் சொல்றாங்க அப்படியோன்றதையும் சொல்லணும்ல. போது ஒரு ஔவையார் கிடையாதுல்ல தமிழ் இலக்கியத்துல. இப்ப இதுல இருந்தும் நாம பார்க்கணும். அப்ப நீங்க கேட்ட அந்த கேள்வி, ஐயா தாமரை சொன்ன மாதிரி, தோழர் சுமதி அவர்கள் சொன்ன மாதிரி, பிள்ளை பெறுதல் அப்படின்றது பெண்ணுக்கு எந்த அளவுக்கு இடையூறா இருக்குது. நீங்க பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்ற அந்த நூலை பத்தி அவங்க சொன்னாங்க. அதுல அந்த கடைசி அத்தியாயம் ஆண்மை ஒழிய வேண்டும் அப்படின்னு ஐயா எழுதியிருப்பாரு. அது ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகா பெரியார் சொல்வாரு, நீ காசு கொடுத்து புருஷனை வேலைக்கு வைத்து கொண்டாலும் கூட பிள்ளை பெறுவதை நிறுத்துகின்ற வரை உன்னுடைய அடிமைத்தனம் ஒழியாது.
இதை விட எப்படி விளக்கமா சொல்ல முடியும்? இப்ப ஐயா வந்து கர்ப்பத்தடை பத்தி பேசும் பொழுது ரொம்ப இயல்பா நம்ம சமூகத்துல 14 குழந்தைகள் 7 குழந்தைகள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அதற்கு மேலேயும் இருந்திருக்காங்க. ஐயா பேச பேச 20கள்ல பேசுறாரு, 30கள்ல பேசுறாரு. அத வந்து உள்வாங்கிதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அழகா சொல்றாரு இல்லையா, காதலுக்கு வழி வைத்தே கருப்பையை சாத்தி வைப்போம், இதில் என்ன குற்றம். அது புரட்சி கவிஞருடைய கவிதை வரி வந்து பெரியாருடைய கருத்துக்களை உள்வாங்கி எழுதப்பட்ட வரிதான். ஏன்னா இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து பாரதிதாசனை ஏத்துக்கக்கூடியவங்க தான். அப்ப இந்த வரி வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்ப இதை ஏத்துக்கிறவங்க அதை தான் ஐயா சொல்றாரு. நீங்க வந்து முன்னேறணும். பல இடங்கள்ல ஐயா சொல்லும் பொழுது நாம பேசி பேசி, நாம சுயமரியாதை இயக்கத்தவர்கள் பேசி பேசி இன்னைக்கு அரசாங்கம் அந்த கர்ப்பத்தடை பற்றி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, பொருளாதார முன்னேற்றம் வேணும் நாட்டுக்கு, பெண்களுடைய உடல் நிறையை குறித்து, அதுக்காக கர்ப்பத்தடைன்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது முற்றிலும் அதிலிருந்து வேறுபட்டது. நான் எதற்கு இந்த கர்ப்பத்தடை வேணும்னு சொல்றேன்னா, பெண்கள் ஏன் பிள்ளை பெத்துக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, நீ இந்த பெண்கள் சுயேட்சையும் விடுதலையும் அடைய வேண்டும், அதற்காக நீ பிள்ளை பெறுவதை நிறுத்த வேண்டும்ன்றார். இன்னொரு இடத்துல வந்து ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். செகண்ட் செக்ஸ் அப்படின்ற அந்த நூலை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். சிமோன் டி பெவார் அப்படின்ற அந்த அம்மையார் எழுதிய அந்த நூல், அது வந்து மேற்கத்திய உலகில் கிட்டத்தட்ட 46ல இருந்து 49 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல். மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது மேற்கத்திய உலகில். ஆனா ஐயா சொன்ன அதே கருத்தை தான் அந்த அம்மா சொல்றாங்க. 2 factors explain the evolution of women's condition: participation in protection and freedom from reproductive slavery. இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்லேவரியில இருந்து விமன் வந்து வெளியில வரணும். Bevar writes that motherhood left women riveted to her body like an animal and made it possible for men to dominate her and nature. இந்த மதர்ஹுட், இந்த தாய்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுதான் பெண்ணை வந்து அடிமைப்படுத்துதுன்னு சைமன் டி பெவேர் சொல்லும் போது அந்த நூலை வந்து வேட்டிக்கன் தடை பண்ணி வைத்தது அன்றைய காலகட்டத்துல. ஆனா 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் சொல்றாரு அதே கருத்தை. ஒரு பெண் வந்து சிந்திக்கிறது எனக்கு வியப்பில்லை. அன்றைய காலகட்டத்துல எழுதியிருக்காங்கன்னா கூட, ஒரு பெண்ணாக அடிமைத்தனத்தை உணரும் பொழுது பெண் இயல்பாகவே அதை சிந்திக்க பழகிறோம். ஆனால் சுமதி அவர்கள் சொன்னது போல ஒரு ஆணாக இருந்து கொண்டு அவர் பெண்களுக்கு இந்த அளவுக்கு சிந்திக்க முடியுமா? 2024 இருக்கக்கூடிய ஆண்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது 60 வயசு 70 வயசுக்காரங்களை நான் சொல்ல, இன்னைக்கு 20-25 வயசுல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெரிய பெரிய தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பார்க்கக்கூடிய, பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்கம் இருக்கே, அதை வந்து அவ்வளவு நடுக்கமா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி வந்து, சில ரொம்ப விளையாட்டா சொல்றாங்கல்ல, 90s கிட்ஸுக்கு வந்து கல்யாணமே ஆக மாட்டேதுன்னு. நாங்களும் தாமரையும் பேசும்பொழுது சொல்லிப்போம், இவங்க இவ்வளோ ஆணாதிக்கம் இருந்தா எப்படிதான் கல்யாணம் ஆகும்? ஏன்னா பெண்கள் வந்து உங்களை விட 50 ஆண்டுகள் முன்னாடி சிந்திக்கிறாங்க அவங்களுடைய விடுதலையை பற்றி. அப்போ பெரியாருடைய வீச்சுன்றது அதுதான். அவர் வந்து கர்ப்பப்பையை நீக்கணும், அறுத்தெறியணும்னு சொல்லும் பொழுது பிள்ளை பெறுதல் தடுக்கப்பட வேண்டும். அதுதான் இன்னைக்கு வந்து 3 குழந்தை 2 குழந்தை 1 குழந்தை, இன்னைக்கு டிங் கப்புள்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். பெரியாரோட வீச்சு தான் அது. அப்ப அங்கதானே வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஐயாவுடைய கனவு தான் நினைவாயிட்டு இருக்கு. கடுமையான விமர்சனங்களை சீமான் வச்சாரு பெரியார் மேல. அப்போ ஒரு தடவை சொல்றாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பெரியார் சொன்னாரு அப்படிங்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த காணொலியை நான் பார்த்தேன், என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத அவர் பேசினது. யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து பேசுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா சீமான் வந்து அளவுக்கு மீறி எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய திராவிட தலைவர்களை வந்து இடித்து பேசுறதுன்றதுனால இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது அவருடைய வாழ்க்கையே சொல்ற மாதிரி எனக்கு இருந்தது. என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்ஸ், அதை அவரு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா பெரியார் என்ன சொன்னாரு அப்படின்ற இதுல பாக்கணும். என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றத நம்முடைய திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கூட அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். பாசத்துக்காக பிள்ளைகளை பெத்துக்கணும் அப்படின்ற அந்த நிலை வந்து பெரியாருக்கு இல்ல. அது வந்து பெரியார் வந்து ஒரு பற்றற்ற ஒரு மனிதர். அவர் வந்து ஆன்மீகத்துல போயிருந்தா ஒரு பெரிய சாமியாரா ஆக்கி விட்டுருப்பாங்க. அவர் வந்து என்னத்துக்கு இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்து அதுக்கு சொத்து சேர்த்து, அதேதான் இந்த பிள்ளைகள் பெறுதல் வந்து தொல்லைன்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் அது விடுதலைன்னே அவரு பெண்ணின் அடிமையான அல்ல நல்லா தெளிவாவே சொல்லியிருக்கிறாரு. இந்த என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுல என்ன தவறு வந்து சீமார் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. சுமதி மேடம், உங்க பார்வையில அவருடைய
என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது வந்து பெரியார் வந்து எந்த கருத்தோட சொன்னாரு அப்படிங்கிறது தோழர் கனிமொழி வந்து விளக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய அனைத்து தேவைகளையும் என்னோட அப்பா அம்மா தான் பூர்த்தி செஞ்சாங்க. என்னோட கல்வியில இருந்து, என்னோட ட்ரெஸ்ல இருந்து, எனக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே நான் அப்பா அம்மாவை சார்ந்து தான் இருந்தேன். அவங்க தான் பூர்த்தி செஞ்சாங்க. அடுத்து என்னோட திருமணம் வந்து அவங்க நிறைய மாப்பிள்ளைகள் பார்த்து ஒவ்வொன்றும் தட்டி கழிஞ்சு போய் கடைசியில எனக்கு எனது வந்து காதல் திருமணம். அதுக்கப்புறம் நான் இன்னார காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சம்மதிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு என்னன்னா, அடுத்து எனக்கு குழந்தை பிறக்கணும். ஏன் எனக்கு குழந்தை பிறக்கணும்னா, நம்முடைய நாட்டுல வந்து ஒரு கற்பிதம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்மை வந்து பூர்த்தி அடையணும் அப்படிங்கிறது வந்து அவ குழந்தை பெத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த பெண்மை பூர்த்தி அடையும். நான் வந்து உடலால ஒரு பெண்ணா இருக்கிறதுனால மட்டும் நான் பெண்ணா இருக்க மாட்டேன். நான் ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து பியூபர்ட்டி அடையணும், வயசுக்கு வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஆணை திருமணம் செஞ்சுக்கணும். அப்பயாச்சும் நான் பெண்ணாகிறேன்னா அப்பயும் நான் பெண்ணாக மாட்டேன். நான் எப்போ ஒரு குழந்தைக்கு தாயாகிறேனோ அப்பதான் என்னை பெண் அப்படின்னு இந்த சமூகம் வந்து என்னை ஏத்துக்கும். அதனால அடுத்து என்ன பெத்தவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும்னா, எனக்கு குழந்தை பெருக்கணும், சீக்கிரமே குழந்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. என்னோட குழந்தைகள் வந்து ஒரு 14 அல்லது 15 வயசு வரைக்கும் எங்க அப்பா அம்மா என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நான் அவங்கள பாத்துக்குவேன். அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்கறது, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது, சாப்பாடு கொடுக்கறது, தங்குறதுக்கு ஒரு வீடு, எல்லாத்தையும் நான் பூர்த்தி செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து 15 வயதோ 16 வயதோ ஆகும்போது பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க. அது வந்து எதுக்குன்னா, அவங்களோட சிறு சிறு செலவுகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறாங்களா, அந்த வெளியே போற செலவு, டிராவல் செலவு, அங்க போய் படம் பாக்குறாங்களா, இல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களா அந்த செலவு, இல்ல ஷூஸ் வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, அதெல்லாம் அதுக்கான தேவையை வந்து அவங்களே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்லூரி போகும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் வேலை கிடைக்கும். அப்ப அந்த கல்லூரிக்கார செலவையும் அவங்களே பாத்துக்குவாங்க. பார்ட் டைம்ல போயிட்டு பணம் சம்பாரிச்சு அவங்க பாத்துக்குவாங்க. நான் இப்பயே என் பசங்கள்கிட்ட, எங்க அம்மா கிட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி வந்து பொண்ணுலாம் நான் பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு வேணும்னா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறாங்களோ இல்ல பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களோட சாய்ஸ். அவங்கள வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் வளர்க்கறது மட்டும்தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் எனக்கு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா, அவங்க வளர்றத பாக்குறது என்ஜாய்மெண்ட், அவங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்கன்னு பாக்குறது என்ஜாய்மெண்ட், அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிறத பாக்குறது எனக்கு என்ஜாய்மெண்ட். எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. நாலு பின்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்ல லிவிங் டுகெதர்ல இருக்காங்களோ அது ஏன் கவலை கிடையாது. குழந்தை பெத்துக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதும் ஏன் கவலை கிடையாது. நாளைக்கு அவங்க குழந்தை பெத்துக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் அது என்ன பாதிக்க போறது இல்லை. எனக்கு எப்ப பாதிப்பு வரும்னா, அவங்க குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பிறக்காம போனா வேணா எனக்கு அப்பா அது பாதிப்பு இருக்கும், கவலை இருக்கும். மத்தபடி என்னோட லைஃப் வந்து எங்க அப்பா அம்மாக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்க போறது. அப்ப என்னோட லைஃப் வந்து பெரியார் சொன்ன மாதிரி என்னோடது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட குழந்தைகளோட பிரசன்ஸை நான் என்ஜாய் பண்றேன், ஆனா எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுல இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் சொன்னதாக சீமான் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க தாமரை மேடம்? கொஞ்சம் சுருக்கமா. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பெரியார் எதை சொல்றாரு அப்படின்னா, ஒரு இல்லறம் அப்படிங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு பெரியார் அவரோட புத்தகத்துல. இல்லறம் என்பதே ஒரு ஆணையும் பெண்ணையும் எந்த விதமான ஒரு பொது பணியையும் செய்ய விடாத கட்டுப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அப்படின்னு தான் பெரியார் வந்து சொல்றாரு. சோ இந்த இல்லறம் என்ற கான்செப்டே ஒழியணும் அப்படிங்கிறது தான் பெரியாரோட பார்வை. அதுல வந்து லாஜிக்கலா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணுக்குமே அந்த இல்லறம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு கட்டுப்பாடான ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த ஆண் வந்து அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் டென்ஷன்லயே அவனோட வந்து ஆயுள் காலம் கூட வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அவர் சொல்றாரு. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அவர் என்ன சொல்றாருன்னா, திருமணம், அந்த திருமணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை இருந்ததுன்னா அது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பதின் பருவமும் தாண்டி ஒரு அடல்ட் ஆனாலும் அந்த குழந்தைய விடாம
அதாவது அந்த 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 பிள்ளையை விடாம அந்த பிள்ளைகளுக்கு பின்னாடியே போற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பாண்டிங் இருக்கு இல்லையா? அந்த பாண்டிங் வந்து அது ஆக்சுவலி ஒரு பாண்டிங் இல்ல, அது ஒரு சிறை மாதிரி அப்படிங்கிறது வந்து அவர் சொல்ற இதெல்லாம் வந்து அதுக்காக தான் அவர் வந்து அந்த கான்செப்டை சொல்றாரு. தமிழ்நாட்டில இருந்து நீங்க அயல்நாடுகளுக்கு போயிருந்தாலும் தமிழ்நாடு அது எங்க பெரியார் மண் அப்படின்னு அங்க போய் இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் சொல்றது பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? பெரியார் இன்னும் தேவைப்படுகிறார் அப்படின்னு கனிமொழி மேடம் சொல்றாங்க, நீங்களும் சொல்றீங்க சுமதி மேடம். இப்போ வந்து பெரியார் அந்த திராவிடம் இந்த சித்தாந்தம் எல்லாம் செத்து போச்சுங்கிறாரு. செத்து போன சித்தாந்தம். நான் ஒரு காலத்துல அந்த மேடையில பேசினவன் தான், ஆதரிச்சு பேசினவன் தான். காலப்போக்கில் நான் படிக்க எனக்கு ஒரு சிந்தனை தெளிவு பிறக்குதுங்கிற. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.